ஹாய்! இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அ என்ன கேட்டிருந்தாரு அப்டின்னா, இன்னைய காலகட்டத்தில நெறைய சோஷியல் மீடியா வந்துருச்சு. கன்டினியூஸான நோட்டிஃபிகேஷன், தேவையில்லாத ஒப்பீனியன்ஸ் இந்த மாரி நெறைய விஷயனால நம்ம வந்து அஃபெக்ட் ஆகுறோம். அதுலேருந்து நம்மள எப்படி ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ் ஆகுறது அப்டின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தேவையில்லாத விஷயத்துலலாம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம, மேபி ஆகியிருந்தா, அதிலேருந்து எப்படி நம்மள ஓவர் கம் பண்ணுறது, சக்ஸஸ் ஆகுறது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு 5 வே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், 3 டேபிள் ரூல். 3 டேபிள் ரூலா அப்படின்னா என்ன? அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நாளில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து 3 காலமாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ப்ரொடக்டிவ், நியூட்ரல், வேஸ்ட். ப்ரொடக்டிவ் அப்படின்னா நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணோமா அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. நியூட்ரல் அப்படின்னா அது வந்து வெறும் நேரத்தை கழிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் நம்ம வந்து க்ரோ ஆகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி. வேஸ்ட்னா வேஸ்ட்டாகவே டைமை வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு 1 வீக் நீங்கள் தொடர்ந்து ஒரு நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேஸ்ட் லிஸ்ட்டில் இருக்க விஷயத்தை வந்து ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நமக்கு தேவையானதாக பிஸ்னஸ் ஐடியா, ரிசர்ச் இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், அட்டென்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட கவனத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ, நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ யோசிப்போம்ல, அந்த மாதிரியே நீங்கள் வந்து யோசித்து செய்யணும். ஒரு 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 ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நோட்டிஃபை பண்ணணும். நீங்கள் பார்க்குறதோ சரி, படிக்கிறதோ சரி, கேட்குற விஷயமோ உங்களை வந்து க்ரோ பண்ண அது வந்து யூஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி. அதாவது எவ்ரி 1 ஹவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். 1 மணி நேரம் வந்து என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி டெய்லி நைட்டு வந்து யோசித்து பாருங்கள். உங்களோட கவனம் எங்கே போணுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்கும். தேர்ட் ஒன், டிஜிட்டல் டிடாக்ஸ். அதாவது மொபைல் லாக்கர். இப்போ நீங்கள் டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் மொபைல் ஆஃப் செஞ்சீங்க. மேக்ஸிமம் வேலை செய்கிறப்போ ஏரோப்ளேன் மோடில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் முழுவதும் வந்துட்டு நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை விட்டுற முடியுமா? இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா காலையில், இல்லைன்னா ஈவினிங் இந்த மாதிரி வந்து டைம் கொண்டு வரலாம். ஸ்க்ரீனிங் டைமை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். 1 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதே நேரம் ஒரு புத்தகத்தை படிக்கலாம். இந்த மாதிரி சொல்கிறேன் வரேன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மொபைல் இல்லாமல் செய்யக்கூடிய மற்ற பழக்கத்தை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். ஃபோர்த்து ஒன், பேட்டில் மோட். நம்மளோட மூளை எப்படி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி, நம்மளோட மூளை வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லை லேசியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போது ஏர்லி மார்னிங் 5 to 9க்குள்ளே நம்மளோட மூளை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து முக்கியமான வேலையை மட்டும் செய்யணும். ஒரு மதியம் 11 to 12 வந்துட்டு நமக்கு எனர்ஜி இருக்கும், ஆனால் நம்மளோட லிசனிங் கெப்பாசிட்டி வந்துட்டு கம்மியாயிடும். ஸோ இந்த நேரத்தில் வந்து எழுதுறது இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஈவினிங் வந்துட்டு அதாவது கேட்குற மாதிரி நமக்கு எப்படி சொல்கிறது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்த கேட்குறது, வீடியோஸ் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோட மூளையோட சக்தியை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஃபிஃப்த் ஒன் டே சேலஞ்ச் மெத்தட். அப்படின்னா, இன்றைக்கி ஒரு புதிய ஹேபிட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, நாளைக்கு அதை வந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம், வேறு ஒன்று புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 30 நாள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் நியூவாக ஏதாவது லேர்ன் பண்ணலாம் 30 மினிட்ஸு, இல்லை 1 மணி நேரம் வந்து நான் வந்து சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கலாம். இல்லை ஒரே ஒரு நாள் மட்டும் டிவி பார்க்கறத ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 30 நாள் கழித்து உங்களோட கவனம் உங்களோட வாழ்க்கையில் எப்படி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு முக்கியம் இல்லாத தேவையில்லாத விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். நம்மளோட கவனத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் மொபைல் ஸ்க்ரீனிங் டைமை வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
இந்த உலகத்தில் வந்து யார் வந்து டிஸ்ட்ராக்ஷனை வந்து ஓவர் கம் பண்ணி போகிறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸே ஆகுறாங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்கள ஒருத்தராக இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.